விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 23/7/2024 ஆடி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு திடீரென்று புதியவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். பண வரவில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் மேஷத்திற்கு ஜெயம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட இருந்த தடை நீங்கக்கூடிய அமைப்பு. மாலையிலிருந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். படிப்பு தடை நீங்குவதனால் இளைஞர்களுக்கு அற்புதம். இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய நாள். இளம் வயதை சார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்தி ஆடி மாதத்தில் கூட கிடைக்கும். சில பயணங்கள் அவர்களை புதுமைப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இந்த ப்ரமோஷன் பற்றிய விஷயம் கை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு மதியம் மணி 12:27 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். வண்டியில் மட்டும் வித்தை காட்டினீங்கன்னா சந்திராஷ்டிரம் போகிற போக்கில் அது வித்தையை காட்டிடும். வார்த்தைக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்கள். பெரியவர்கள் விஷயத்திலும் கோபதாபப்படாமல் இருப்பதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உறவு முறையாக இருந்தாலும், வெளியிடமாக இருந்தாலும், தொழிலிடமாக இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பது தேவையில்லாத பதட்டத்தை வார்த்தைகளால் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மதியம் 12:28 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரமாக இருந்தாலும் கண்டிப்பாக உத்தியோகத்திலும் உங்களுடைய ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை இன்றைக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரம் ஒரு தொந்தரவு பண்ண பார்க்கும். எனவே பக்கத்தில் ஏதாவது ஒரு அனுமனை கும்பிடுவதோ அல்லது அனுமனை சாலிசாவை கேட்பதோ இன்னைக்கு உங்களை பலப்படுத்த உதவும். குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். காதலர்கள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய நாள் என்பதனால் இன்றைக்கு ஏதாவது சந்திக்கிறதாக இருந்தாலும் மிக மிக கவனமாக பபுள்காமை போட்டு சந்திப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படுவது, உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான அமைப்பை பெற்று தருவது, தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த
பாரங்கள் குறையும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுடைய விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்தி வருவதும், அவர்கள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்குவதும், ஏற்றமான சூழ்நிலையை கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெறக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களுக்கு பிறகு கன்னிக்கு நல்லதை செய்யக்கூடிய நாளை மற்ற விஷயத்தில் டைவர்ட் பண்ணி கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதனால் அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு. தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த துலாத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அதை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அது உத்தரவாதத்துடன் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். செல்வாக்கில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். ப்ரமோஷன் தடை, வியாபார தடை, தொழில் தடை, படிப்பு தடை என்ற தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. மனமிட்டு உறவு முறையில் பேசுவது சந்தோஷத்தை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது மேன்மை அடையக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த வாக்குவாதத்தை கண்டிப்பாக தீர்த்து கொள்வது அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் அனுகூலத்தையும் தொடர்ச்சியாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசுவாக இருந்தாலும் உத்தியோகத்திலும் வெளியிடத்திலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் தர்க்கம் மட்டும் வேண்டாம். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கவனம். சிறிய கோபதாபத்தினால் வேலையை விடக்கூடிய அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எனவே உத்தியோகம் போய்விட்டு பிறகு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தான் ஏற்படும். இன்னொரு தொழில் கிடைக்கின்ற வரை, இன்னொரு வியாபாரம் அமைகின்ற வரை இருக்கக்கூடிய இடத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது, ஆவேசப்படாமல் இருப்பது, ரோஷப்படாமல் இருப்பது தனுசுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் தெளிவும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அபிரிதமான அமைப்பு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை காணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அசையம் அசைய பொருள் சேர்க்கை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம், புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது அனுகூலமான அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம்
கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகளுக்கு நீங்கள் தயாராக இருக்கக்கூடிய அமைப்பு. அதற்காக கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு, படிப்பு, உத்தியோகம், சுபகாரிய தடைகள், மண்ணு சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் இன்று டக்கென்று கைகூடக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகிறது. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மீனராசிக்காரர்கள் அடக்கி வாசித்து கொள்வது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். உங்க ராசிக்கான பலன்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்ம ஜோதிடர் சொல்ல போறான்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யோகி சிக்கல்ல இருந்து கேட்டிருக்கார். சித்தர்களை வழிபடுவது நன்மையான்? கண்டிப்பாக மகான்கள் வழிபடுவது நன்மைதான். சித்தராக இருந்தால் சித்தபுருஷர், அவர் மகான். நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த சித்தர்களை கும்பிட கும்பிட அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக உயிரோடு இருக்கிறவரை சித்தர் என்று நம்பி கும்பிட்டு விட்டு என்னை திட்டாதீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து பல விஷயங்களை மக்களுக்காக செய்தவர்களை பின்பற்றுவது உங்களை மேன்மையடைய செய்யும்.